அஸ்ஸலாமு அலைக்கும். கம கமன்னு இட்லி குருமா, ஒயிட் குருமா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி பச்சை மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எப்பயுமே பச்சை மிளகாய் கீறி விட்டு வருங்க, இல்லாட்டி தெறிக்கும். முழுசாக போடக்கூடாது. நம்ம இந்த தேங்காயில் அந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நான் உப்பு இதிலே போட்டுக்குவேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதிலே போட்டுக்கோங்க, இல்லாட்டி நம்ம குருமா வைக்கும்போது போட்டுக்கலாம். காரமும் உங்களுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ போடணுமோ உங்கள் விருப்பம்தான். பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. குருமாவுக்கு எப்பயுமே நைஸாக அரைக்காதீங்க. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். சோம்பும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே இருக்கட்டும். சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த குருமா இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குருமா தான் நீங்கள் வைப்பீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். கட்டாயமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை இப்போ நல்லா நம்ம மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாம். இதுக்கு மசாலாவே எதுவும் கிடையாது. மல்லித்தூள் மட்டும்தான், பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, வேறு எந்த மசாலாவும் கிடையாது. சிம்பிளாக வச்சிடலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.